வணக்கம் நண்பர்களே. இன்றைய நாள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், நான் கொஞ்ச நாளைக்கு முதல் உங்களுக்கு பலாமரம், கொய்யா மரம், மாமரம், செரி மரம் இவ்வளோத்துக்கான அப்டேட் தந்துட்டேன். இப்போ தந்து ரொம்ப நாள் ஆகிட்டன்ற வடிவா இன்றைய நாள் என்ன இருக்குது இல்லைன்ற அப்டேட்டும் உங்களுக்கு தந்து கொள்கிறேன். சரியா? முதல்ல நம்ம பார்க்க போகிறது பலாமரம். பலாமரத்தில் செண்பக வரிக்கனில் இப்போதைக்கு கைவசம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 1450 ரூபாயோட மரக்கண்டு. உயரம் பெருசும் இருக்குது, சின்னனும் இருக்குது. ஆனால் இந்த பெரிய பேக்கில் வார மரம் ஒட்டுக்கண்டு தான் 1450 வரும். அடுத்தது சின்ன கண்டுன்னு சொன்னால் இந்த சின்ன பேக்கில் வரும். அதே போல் ஒட்டுக்கண்டு தான். ஒட்டுக்கு மேலே பாருங்க இவ்வளோ, இது பாருங்க 2 துளிர்கள் விட்டுருக்கு. இது அதை விட உயரமாக தான் இருக்குது. ஆனால் இது தண்டு தடிப்பம். இது 1450 ரூபாயா வரும். இது 850 ரூபாயா வரும். இதை விட இது கொஞ்சம் உயரமாகவும் இருக்கும். ஆனால் தண்டு பேக்கை மீது தான் டிஃப்ரெண்ட். அடுத்தது வரிக்கன் பலாவில் ஒரே சைஸ் தான் இருக்குது. அதுவும் ஒட்டுக்கண்டு தான் இப்படி வரும். இது 650 ரூபா வரும். ஒரு சைஸ் தான் இருக்குது. இது மஞ்சள் வரிக்கன் பலா, மண்டூர் பலா ஆல்ரெடி உங்களுக்கு நான் காட்டியிருக்கேன். அடுத்தது மண்டூர் பலாவும் இருக்குது கைவசம். மண்டூர் பலா 2 கண்டு தான் இருக்குது இப்போதைக்கு கைவசம். லேபிள் பிளான் உங்களுக்கு தேவையாண்டா முன்கூட்டியே ஆர்டர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்தது என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் மாமரத்தில் இப்போதைக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி டம் ஜேசிமா பாருங்க உயரத்தை ஒட்டுக்கண்டு தான் 450 ரூபா மாதிரி வரும். அதுலேயும் பெரிய கண்டு இருக்குது, 2 சைஸ் கண்டு இருக்குது. இதில் உயரத்தை பார்த்தா தெரியும் உங்களுக்கு, 1250 ரூபா வரும். இதை விட பெரிய கண்டு 1350 ரூபா மாதிரி வரும். இதுக்கும் ஒட்டுக்கண்டு தான். அடுத்தது என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் பிளாட்மா ஒட்டுக்கண்டு தான். அதுக்கும் இதில் ஒரு சைஸ் மட்டும்தான் இருக்குது. இது 400 மாதிரி வரும். அடுத்தது என்னென்னு சொன்னால் வெள்ளைக்குளமான்லையும் இப்போதைக்கு ஒரே சைஸ் கண்டு தான் இருக்குது. அதுக்கும் ஒட்டுக்கண்டு தான். எப்படியும் 2 அடி உயரம் வரும். அடுத்தது என்னென்னு சொன்னால் கருத்த குளமான். அதுவும் ஒட்டுக்கண்டு தான். அது இப்படியும் அதுவும் 2 அடி உயரமான கண்டுகள் தான். அதுவும் 400 ரூபா மாதிரி தான் வரும். இது கருத்த குளமானில் பெரிய மரம். இது 1350 ரூபா மாதிரி வரும். மாமரத்தில் நம்ம அடுத்த வெரைட்டி பார்க்க போகிறோம் என்னென்னு சொன்னால் கிளிச்சொண்டு 2 அடி உயரம் வரும். இது 450 மாதிரி வரும். இதுவும் மொட்டு தான். இது என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் பண்டார் நாயக்கா சீட்லெஸ் மேங்கோ. அது உள்ளுக்குள்ளே விதை இருக்கும், சின்ன நாண்டு சொல்லியிருந்தேன். இது 2 அடி உயரம் கண்டுகள் 450 ஆகும். இதில் பெரிய கண்டு இருக்குது. இந்த இது 1250 ரூபாயாகவும் வரும். அடுத்தது என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் கொய்யாவில் இந்த சைஸ் வார கண்டு 200 ரூபாயா வரும். எப்படியும் 1/2 அடி உயரம் வார மாதிரி இருக்கும். அதில் பெரிய பேக்கெட். அது மட்டும் இல்லாமல் அதை விட பெரிய கண்டு எப்படியும் 1 அடி வரும். இது 350 ரூபாயா வரும். இது கொஞ்சம் கிளடிச்ச மாதிரி அப்படி வரும். இதில் பெரிய கண்டுன்னு சொன்னால் கைவசம் இல்லை. இந்த 2 சைஸும் தான் இருக்குது. அடுத்தது ஆப்பிள் கொய்யாவில் கிட்டத்தட்ட 4 அடி 5 அடி உயரமான மரம் இருக்குது. இது 500 ரூபா மாதிரி வரும். இதில் சின்ன கண்டு சைஸும் இருக்குது. 1/2 அடி 1 அடி எல்லாமே சேம் ப்ரைஸ் தான், 200 ரூபாயா வரும். இதில் இன்னும் ஒரு சைஸும் இருக்குது. இது
600 மாதிரி வரும். கொஞ்சம் கிளடிச்ச மாதிரி, பெரிய பேக் தான், கொஞ்சம் கிளடிச்ச மாதிரி வரும். இது எல்லாமே ஆப்பிள் கொய்யா. அடுத்தது வந்து கிலோ கொய்யா. இது கொய்யாவில் எல்லாமே பாதி கண்டா தான் வரும். இது வந்து கிலோ கொய்யா. இது வந்து 650 மாதிரி வரும். எப்படியும் 4-5 அடி உயரம் வரும். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஸ்ட்ராபெரி கொய்யான்னு சொல்லி, புளிப்பாக இருக்கும். அதில் வந்து 1-1.5 அடி உயரம் வரும். இதில் இது மஞ்சள் ஸ்ட்ராபெரி கொய்யா. இது வந்து 350 மாதிரி வரும். ஸ்ட்ராபெரி கொய்யாவில் சிவப்பு. இது எல்லாமே லேயரிங் பிளான்ட், லேயரிங்னு சொல்லுவாங்க அந்த பிளான்ட். இதுவும் வந்து 350 ரூபா மாதிரி வரும். அடுத்தது என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் உள் சிவப்பு கொய்யா. உள்ள மட்டும் பிங்காக வரும் அந்த கொய்யா. அதில் வந்து 1-1.5 அடி ஈரக்கண்டு வரும். 300 மாதிரி வரும். இந்த உள் சிவப்பு கொய்யாவில் இன்னும் ஒரு சைஸ் இருக்குது. அப்படியும் 4-5 அடி உயரம் வரும். லேயரிங் பிளான்ட் பதிய கண்டு தான் 1000 மாதிரி வரும். அதில் இன்னும் ஒரு சைஸ் இருக்குது. 8 அடி 10 அடி உயரம் வர கண்டு 1750 வரும். அடுத்தது என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் டபுள் கலர் கொய்யா. வெளிப்பக்கம் இலைய போல் கலராக இருக்கும். இந்த கலர்லேயே வரும். அதை விட உள்பக்கம் வந்து பிங்க் கலராக வரும். இது வந்து 650 மாதிரி வரும். இது வந்து எப்படியும் 3 அடி உயரம் வரும். அடுத்தது என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் சைனீஸ் கொய்யா. இது வந்து 150 மாதிரி வரும். கிட்டத்தட்ட 1-1.5 அடி உயரம் வரும். இப்போ என்ன சொன்னால் நம்ம ஆல்ரெடி வந்து பலாமரம், மாமரம், கொய்யா மரம் அது எல்லாமே பார்த்துட்டோம். அடுத்தது என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் செரிக்கண்டு. செரிக்கண்டில் வந்து இனிப்பு செரி ஒன்று இருக்குது. அது இப்போதைக்கு காயோட பிஞ்சோடு இருக்குது. 2.5-3 அடி உயரம் வரும். அது வந்து 2000 மாதிரி வரும். அடுத்தது என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் புளிச்செரி. செரியில் 1 அடி உயரமான கண்டு, 1-1.5 அடி எல்லா சைஸ்லேயும் இருக்குது. இது 200 மாதிரி வரும். இதில் பெரிய கண்டு இருக்குது, 450 மாதிரி வரும். எப்படியும் 2.5-3 அடி உயரம் வரும். அடுத்தது நான் ஆல்ரெடி சொன்ன போலேயே அக்கரைப்பத்து டெலிவரி, கேரளாடியிலேருந்து அக்கரைப்பத்து டெலிவரி இந்த மாதம் 30 இல்லாட்டி 31 நடக்கும். சரியா? அடுத்தது என்ன பார்க்க போகிறோம்னா பர்படஸ் செரி. குட்டி சுரக்கா மாதிரி இருக்கும். ஆல்ரெடி நான் இது சம்மந்தமான அப்டேட் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ண முதலேயே செரிக்குரிய படங்களை போட்டிருக்கேன். சரியா? இது பர்படஸ் செரியில் ஒரு 2-2.5 அடி உயரமான கண்டு இது 450 ரூபா வரும். சின்ன கண்டு வந்து 200 ரூபா மாதிரி வரும். அது என்ன விஷயம்னு சொன்னால் கேஷ் ஆன் டெலிவரி எடுக்கிறவங்க இப்போ அக்கரைப்பத்துலேருந்து ஓட்டமாவடி மட்டும் கேஷ் ஆன் டெலிவரி கொடுக்கணும் தானே. அதில் எடுக்கிறவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் சிலாக்கள் வந்து டெலிவரி அனுப்பினதுக்கு பிறகு கேன்சல் பண்ணுறீங்க. ஒன்று சொல்லிக்கொள்கிறேன், அதுக்கு கேன்சல் பண்ணுற ஐடியா இருந்ததுண்டா மரங்களை நான் அனுப்ப முதல் கேன்சல் பண்ணுங்கள். அனுப்பினதுக்கு பிறகு தயவு செய்து கேன்சல் பண்ணணும்னு சொன்னால் தயவு செய்து நீங்கள் ஆர்டர் பண்ணவே தேவையில்லை. அப்படி கேன்சல் பண்ணுற ஆட்களுக்கு நான் நெக்ஸ்ட் டைம் வந்து கேஷ் ஆன் டெலிவரி தரமாட்டேன். நீங்கள் பேங்க் டெபாசிட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு டெலிவரி தருவேன். இதை சொல்கிறேன்னு சொன்னால் ஒரு தரம் நடந்திருந்தால் நான் விட்டுருப்பேன். டெலிவரி டைம் 2 சைட்டும் எனக்கு இது நடந்துட்டு அப்போ ஏர்லியாகவே நான் இந்த அப்டேட்டை தந்துத்தான் இது மாதிரி ஒரு பிரச்சனை வராது. அதால் நான் உங்கள்கிட்ட ஏர்லியாகவே இது சம்மந்தமாக சொல்லிக்கொள்கிறேன். டெலிவரி ஓட்டமாவடியிலிருந்து அக்கரைப்பத்து வரைக்கும் தான் என்னால் தர முடியுமன்றதை உங்களுக்கு மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொள்கிறேன். என்று சொன்னால் ஏற்கனவே கேஷ் ஆன் டெலிவரி செய்த இடத்த இதே மாதிரி பிரச்சனை எனக்கு திரும்பவும் வந்துட்டு அதால் மீண்டும் எனக்கு கேன்சல் அப்படி வர்றதால இதை என்னால் ஃபேஸ் பண்ண இயலுதில்லை. அதால் நான் வந்து கேஷ் ஆன் டெலிவரியை ஸ்டாப் பண்ணிட்டேன். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கின்றேன். நன்றி.